காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமைக்கு நம்ம பரிந்துரைப்போம். ஏன் மாணிக்கம் தாகூர்னு சுத்தி வளைச்சு மூக்க தொடுறீங்க? ஸ்ட்ரைட்டா இப்படி தொற்ற வேண்டியதானே. திருச்சி வேலுச்சாமியை போட்டா வேலை முடிஞ்சிருச்சு. ஏன் நான் சொல்றேன்னா, அண்ணன் திருச்சி வேலுச்சாமியை நான் குறைச்சு மதிப்பிடல. இப்ப காங்கிரசுக்கு ஏன் ஒரு புதிய தலைவர் தேவைப்படுறார்? தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் என்கிற நிலையிலிருந்து அவர் மீது வைக்கப்பட்ட அந்த விமர்சனம், அவர் மீது கொட்டப்பட்ட அந்த வன்மம் இப்ப எப்படி மாறிடுச்சுன்னா, இவர் திமுக ஆளு அப்படின்னு மாறிடுச்சு. உங்களுக்கெல்லாம் திமுகவின் மீது இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க இந்த அளவுக்கு மோசமாக வெளிப்படுவீங்க. மாணிக்கம் தாகூர் வரணும் தலைவரா. நான் துவக்கத்துல என்ன திருச்சி வேலுச்சாமியே போட்டுடலாம், நல்லா அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுல ஒண்ணும் மாறுபடல நானு. ஆனா சாய்ஸ் மாணிக்கம் தாகூர் தானே கண்டிப்பா வரணும். ஏன்னா காங்கிரஸ்ல இருக்கிற ஹெச் ராஜா அவர் அண்ணன் செல்வ பெருந்தகை சேரக்கூடாதா? கண்டிப்பா சேரட்டுமே. திமுக அதன் மூலமாக வலிமை பெறட்டும். அது என்ன முடிவுன்றதெல்லாம் தெரியாது. அண்ணன் என்ன மனநிலையில இருக்காரு, திமுக என்ன மனநிலையில இருக்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் சேர்த்துக் கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கொண்டு விஜயோடு போய் சேர்ந்திருப்பது என்பது ஏற்புடையது அல்ல. எப்பவோ ஷானவாஸ் திமுக சேர்ந்துருங்க அப்படின்னு அண்ணன் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருந்தாருன்னா ஷானவாஸ் தேர்தலுக்கு முன்னாடியே போய் சேர்ந்திருப்பார். நாகரீகத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய தலைவராச்சுல்ல, பண்பாட்டினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய தலைவராச்சுல்ல. அதனாலதானே எங்களை கூட்டணியில சேர்த்தா கூட சங்கடம் வந்துடும், எங்களுக்கு சீட்டு கொடுக்காம நீங்க பிரச்சாரம் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாரு. வைகோ வருத்தப்படுவாருன்னு. அதே மாதிரிதான் அண்ணன் திருமா வருத்தப்படக்கூடாது என்பதற்காக அவரை அழைக்காமல் விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய திரு வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் விரைவில் மாற்றப்பட இருக்கிறார், இந்த மாதத்தினுடைய இறுதிக்குள் மாற்றப்பட இருக்கிறாருங்கிற தகவல் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருது. செய்திகள் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். செல்வ பெருந்தகை தேர்தலுக்கு முன்னதாகவே ஒரு சில வார்த்தைகளை சொன்னார். நான் இதற்கப்புறம் நான் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை மட்டும் நான் பார்க்க போறேன் அப்படின்னாரு. பிறகு ஸ்ரீபெரும்புத்தூர்ல தோத்துட்டாரு அவரு. இப்போ அவரு விலக போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும், அந்த இடத்திற்கு மாணிக்கம் தாகூர் அவர்கள் வரலாம் என்ற தகவலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி உண்மையிலேயே நடக்க போகுதா? திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தொடர்ந்து நீங்களும் முன் வச்சிருக்கீங்க நம்ம பேட்டியில. அவர் சாதிய ரீதியில் அவர் ஒடுக்கப்பட்டார், அந்த பதவிக்கு அவர் முழுவதுமாக அவரால் அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவரால் எடுத்துக்க முடியல, சார்ஜஸ் எடுத்துக்க முடியலன்னு நீங்க விமர்சனம் வச்சீங்க. கடந்த 3ஆம் தேதி கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று எந்த பெரிய தலைவர்களும் ஜஸ்ட் ட்வீட் போட்டாங்க. ராகுல் காந்தியும் ட்வீட் போட்டாங்க, மற்ற எல்லா தலைவர்களும் ட்வீட் போட்டாங்க, எதிர்கட்சிகள் ட்வீட் போட்டாங்க, மறைந்த தலைவர் என்ற அடிப்படையில். திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மட்டும்தான் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அந்த சமாதிக்கு சென்று மலர் வளையம் வச்சு அவர் மரியாதை செலுத்தினதை நம்ம பார்த்தோம். இதுல என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு? அவர் திமுகவுக்கு போறாரா அல்லது என்ன முடிவெடுக்க போறாங்க? தலைவர் பொறுப்புல இருந்து இப்ப அடுத்து வேற மாணிக்கம் தாகூரா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்படுது. என்ன எப்படி பாக்குறீங்க பின்னணி? திருச்சி வேலுச்சாமி பெட்டர் சாய்ஸா இருக்கும். தமிழ் வாயிலாக காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமைக்கு நம்ம பரிந்துரைப்போம். ஏன் மாணிக்கம் தாகூர்னு சுத்தி வளைச்சு மூக்க தொடுறீங்க? ஸ்ட்ரைட்டா இப்படி தொற்ற வேண்டியதானே. திருச்சி வேலுச்சாமியை போட்டா வேலை முடிஞ்சிருச்சு. ஏன் நான் சொல்றேன்னா, அண்ணன் திருச்சி வேலுச்சாமியை நான் குறைச்சு மதிப்பிடல. இப்ப காங்கிரசுக்கு ஏன் ஒரு புதிய தலைவர் தேவைப்படுறாரு? அந்த பாயிண்ட்டுக்குள்ள இருந்து நம்ம போவோம். அண்ணன் செல்வ பெருந்தகை இனிமேல் நீடிக்க முடியாதுங்கிறது தேர்தலுக்கு முன்பே நமக்கு தெரிஞ்ச செய்தி தான். ஏன்னா அவருடைய அந்த தலைமையை ஏற்று செயல்பட முடியாதுன்றதுனாலதான் இந்த கும்பல் எல்லாம் கொக்கரிக்க துவங்குச்சு. அதுல பிரதானமான பங்கு இப்ப ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு பாருங்க, மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பாருங்க, அவர் உட்பட. இப்ப என்னன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் என்கிற நிலையிலிருந்து அவர் மீது வைக்கப்பட்ட அந்த விமர்சனம், அவர் மீது கொட்டப்பட்ட அந்த வன்மம் இப்ப எப்படி மாறிடுச்சுன்னா, இவர் திமுக ஆளு அப்படின்னு மாறிடுச்சு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அண்ணன் பீட்டர் அல்போன்ஸை விட திமுகவின் மீது அன்பு கொண்டவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார்களா என்ன? பூந்தமல்லி தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சார் சுதர்சனம்னு, எஸ்ஐ இன்ஜினியரிங் காலேஜுடைய ஓனர் அவரு. அவரும் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸும் அடிக்கடி கலைஞருடைய அறைக்கு போயிட்டு வருவாங்க முதலமைச்சராக இருந்த போது. இவங்க பூரா வெளியில காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசுவாங்க? இது அண்ணன் பீட்டர் அல்போன்ஸே சொன்னது. வெளியில காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன பேசுவாங்கன்னா, கலைஞர்கிட்ட அடிக்கடி போய்
சிபாரிசுக்கு போய் அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி பண்ணிடுறாங்க, டிரான்ஸ்ஃபர் வாங்கிடுறாங்க, கட்டிங் போட்டுறாங்க, கான்ட்ராக்ட் வாங்கிடுறாங்க அப்படின்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவருக்கு உடல் ரீதியாக ஒரு பாதிப்பு இருந்தது சுதர்சனத்துக்கு. அவரால் சிறுநீரை இயல்பாக கழிக்க முடியாது. அப்ப டக்குன்னு ஒரு கழிவறைக்குள்ள போய் சிறுநீர் கழிக்க முடியாதுங்கிறதுக்காக கலைஞருக்கு இருந்த ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவர் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிட்டார். ஏன்னா கலைஞருக்கு ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும்ல, அவருடைய வயோதிகம், அவர் அந்த சக்கர நாற்காலியில் வர்றது, அவருக்கான அந்த ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ல அந்த வாய்ப்பை சுதர்சனத்துக்கு பயன்படுத்துவதற்கு கொடுக்குறாரு. என்ன மாதிரி தானே நீனும் பாதிக்கப்பட்டிருக்க, இங்க பயன்படுத்திக்கியா அப்படின்றது. அப்ப அவருக்கு ஒரு உதவி தேவைப்படுது இல்ல, அந்த உதவி யாருன்னா அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ். ஆனா காங்கிரஸ் கட்சிக்காரங்க வெளியில பேசுனது என்ன, தன் சக சட்டமன்ற உறுப்பினருடைய உடல்நிலையை கூட கருத்தில் கொள்ள முடியாத அளவுக்கு வன்மம் காங்கிரஸ் கட்சியில மண்டி போயிருக்குங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இப்போ வாங்க பாயிண்ட்டுக்கு. அண்ணன் செல்வ பெருந்தக கலைஞருடைய நினைவிடத்துக்கு வந்து மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்துறாரு. ஒரு முன்னாள் முதலமைச்சர் அதை கடந்து நவீன தமிழ்நாட்டை வார்ப்பித்த சிற்பி அவர் இல்லையா? காங்கிரஸ் கட்சி கூட்டணியில இல்லாமலே போகட்டும், ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு, மூத்த தலைவர் ஒருவருக்கு, சோனியா காந்தி அம்மையாரோடு மிக நெருக்கமான அன்பை பாராட்டிய ஒருவருக்கு அந்த கட்சியினுடைய ஒரு தலைவர் போய் அஞ்சலி செலுத்துறதுல என்ன சார் தப்பு இருக்கு? அந்த நாகரிகம் கூட கெட்டு போச்சா சார்? அந்த நாகரிகம் கூட செத்து போயிடுச்சா தமிழ்நாட்டுல? இப்ப எவ்வளவு வன்மமும் வெறியும் உங்களுக்கெல்லாம் திமுகவின் மீது இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க இந்த அளவுக்கு மோசமாக வெளிப்படுவீங்க. மாணிக்கம் தாகூர் வரணும் தலைவரா. நான் துவக்கத்துல என்ன திருச்சி வேலுச்சாமியே போட்டுடலாம், நல்லா அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுல ஒன்னும் மாறுபடலை நானு. ஆனா சாய்ஸ் வந்து மாணிக்கம் தாகூர் தானே கண்டிப்பா வரணும். ஏன்னா காங்கிரஸ்ல இருக்கிற ஹெச் ராஜா அவரு எப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஹெச் ராஜா வந்து தலைவராக வந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நேசிப்போமோ, அது மாதிரி மாணிக்கம் தாகூர் தலைவரா வந்தா காங்கிரஸுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு. காங்கிரஸ் அடுத்த கட்ட பாய்ச்சல் கனிமை. இப்ப காங்கிரஸ் வந்து காமராஜர் ஆட்சியை கண்டிப்பா அமைச்சிருங்கிற மாதிரியான மனநிலையில எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த எம்பியா ஜெயிச்சவர் கூட பேசியிருக்காரு. அண்ணா காங்கிரஸ் அப்படி பண்ணிடும் இப்படி பண்ணிடும், நாங்க வந்து எழுந்து நிற்க வேண்டாமா, நாங்க வந்து பழைய காங்கிரஸா வர வேண்டாமா? நீங்க வாங்க, பழைய காங்கிரஸா வாங்க, நாங்களும் பழைய திமுகவா வரணும்ல. நீங்க பழைய காங்கிரஸா வந்தாதானே நாங்க பழைய திமுகவா வர முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல தமிழ்நாட்டுல. நீங்க பழைய காங்கிரஸா வந்தாதான் நீங்க பழைய தமிழ்நாட்டை பாப்பீங்க. அந்த தமிழ்நாடு வேணும்ல, சிவகங்கை ராஜேந்திரன் இல்லையா? அந்த 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 தமிழ்நாடு வரணும்ல. அப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், உனக்கு பழசெல்லாம் திரும்ப கொண்டு வரணும்னு ஆசை வந்துச்சுன்னா எனக்கு பழசெல்லாம் திரும்ப கொண்டு வரணும்ன்ற ஆசை வரும்ல. நான் மட்டும் நான் சும்மாவா இருப்பேன்? எனக்கு ஒரு வரலாறு இல்லையா? எனக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல, அந்த வரலாறை நான் மீட்டூர்வாக்க செய்யணும்னு நினைப்பலாம். அதனால வரட்டும். காங்கிரஸ் கட்சிக்கு அவர் வருவது, குறிப்பாக அவர் தலைவராக வருவது அந்த கட்சிக்கு நல்லதுன்னு உண்மையிலேயே நான் உளப்பூர்வமா விரும்புறேன். அவர் தலைவராக வரணும்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா ஒரு விஷயம் அரசியல் ரீதியாக நாம பேசுவோம். இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புதிய தலைவர் தேவைப்படுகிறார். இவரை நீங்க ரிசைன் பண்ண சொல்லிடுறீங்க, இல்ல இவரை பொறுப்புல இருந்து விடுவிச்சிடுறீங்க, புதிய தலைவரை நீங்க போடுறீங்க. இப்ப என்ன நோக்கம் புதிய தலைவரை போடுறதுக்கு? திமுகவை திட்டுறதுதான் நோக்கம். எல்லாம் புரிஞ்சுங்க. திமுகவை திட்டணும், அதுக்கு ஒரு புதிய தலைவர் தேவைப்படுறாரு. அப்ப அந்த இடத்துல யார் ஆப்டா இருப்பா? நான் சொன்ன விஷயம் இப்ப ஃபிட் ஆயிடுச்சு பாருங்க. திருச்சி வேலுச்சாமியை விட பெட்டரா திட்டிட முடியுமா என்ன? அதனால திருச்சி வேலுச்சாமியை தலைவரா போட்டுடலாம். ஓகே, வேணாம் திருச்சி வேலுச்சாமின்னு நினைச்சீங்கன்னா நம்ம மாணிக்கம் தாகூரை போட்டுடலாம். திமுகவை திட்டுவதற்கு மிக சரியான நபராக வெளிப்படுவார். சார், இப்போ அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள போகிறாருங்கிற கருத்துலாம் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்தது? எனக்கு என்னவோ அப்படி வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் கருதல. அப்படி ஒருவேளை வந்தாலும் நிச்சயமாக அவரை திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சென்னை அரசியலுக்குள்ள அண்ணன் செல்வ பெருந்தகை ஆற்றிய பணிகள் இருக்குல்ல, அது ஒரு மகத்தான பணி. அதை யாரும் குறைத்து மதிப்பிடவே முடியாது. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூக மக்களினுடைய அரசியல் எழுச்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டவர். பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்தவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அண்ணன் திருமாவோடு பயணித்தவர், காங்கிரஸ் கட்சிக்கு வந்து SC/ST துறைக்கு தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர். எனவே அந்த ஒரு மறுசீரமைப்பு இப்போது தேவைப்படுமே. ஆனால்
குறிப்பா தாழ்த்தப்பட்ட சமூக மக்களினுடைய வாக்குகள் பெரும்பான்மையா விஜய்க்கு போயிருக்கு. அதிலும் குறிப்பா சென்னையில விஜய்க்கு கூடுதலான வாக்குகள் போயிருக்கு. சிட்டிக்குள்ள ஒரு பெரிய பேஸ உருவாக்க முடியுது விஜயால. திமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக் இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அதை சரி செய்து கொள்வதற்கு இவருடைய வருகை ஓரளவுக்கு இப்ப ஏற்கனவே நண்பர் அலீம் புகாரி வந்தாச்சு. அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக ஊடகங்களில் பேசிக்கணும். இன்னைக்கு காங்கிரஸ்க்காக பேசுறதுக்கு ஆள் இல்ல சார் மீடியால. என்னைக்கு அவர் வந்தாரோ வெளியில, அதன் பிறகு காங்கிரஸ் கட்சிக்காக பேசுறதுக்கு ஆள் இல்லாம விட்டாங்க. இதில் நான் ஒரு விஷயம் பதிவு செய்ய விரும்புறேன். காங்கிரஸ் கட்சியினர் இயல்பாக அவர்களுடைய தோரணி என்பது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோட 20 வருஷம் அவங்க இன்டாக்டா இருந்துட்டாங்க. ஸ்போக்ஸ் பர்சன் அந்த டிபேட்ல அவங்க பேசும்பொழுது ரொம்ப தடுமாற்றமாகவும், ரொம்ப பேலன்ஸ்டாவும், ஒரு தெளிவான ஒரு அட்ரஸ் அவங்களால கொடுக்க முடியல. இன்னும் அந்த திமுக மீதான அந்த பாசம், அந்த இவ்வளவு வருஷம் நம்ம பயணிச்சிருக்கோம். திடீர்னு அவங்கள எப்படி நம்ம திட்டுறது? இதில் பேசக்கூடியவர்கள் பலரும் திராவிட முன்னேற்ற கழக கடந்த ஆட்சி காலத்துல விருதுகள் பெற்றிருக்கிறார்கள். இதே திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் இருந்து. சோ அப்படி இருக்கக்கூடிய இப்ப நேற்றைய தினம் கூட நீங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பங்கேற்று இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதிலும் கூட ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி ஒருவர் பங்கேற்றுக் கொண்டிருந்தான்னு நினைக்கிறேன். அவருமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் பரிசு பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி அவர்களும் ஒரு தெளிவான ஒரு மனநிலையோடு நாம வந்துட்டோம், தாவேகாவுக்கு தலைமை அப்படி ஒரு உத்தரவு போட்டுருச்சு, இனி நம்ம திமுக ஆன்டி டிஎம்கேங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வரணும் அப்படின்னு ஏன் அவங்களால வர முடியல? இன்னும் திமுக பாசமும் இருக்கு, தாவேகாவா இப்ப நம்ம கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தாங்களே, இவங்களுக்கும் கொஞ்சம் முட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தர்ம சங்கடத்துல இருக்காங்களோ? அதாவது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறவு என்பது நெடிய கால உறவு. உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சியை நேசிப்பவர்களுக்கு, காங்கிரஸ் கட்சி நிலை பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு திமுகவினுடைய உறவினுடைய இன்றியமையாத தேவை தெரியும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? காங்கிரஸ் கட்சி நிலை பெறணும்னு நினைக்கிறான். அதுக்கு என்ன காரணம்னா, பாஜகவுக்கு காங்கிரஸ் மாற்றுன்னு நம்புறான். அவனுடைய எண்ணம் என்னவா இருக்கும்னா, திமுகவோடு காங்கிரஸ் உறவாக இருக்கணும், அதுதான் காங்கிரஸுக்கு வலிமை. இது ஒரு நியாயமான எண்ணப்பாடு. அதனால அந்த எண்ணப்பாட்டில் இருப்பவர்கள் அதிலிருந்து வெளியில் யோசிக்கவே முடியாது, வெளியில் சிந்திக்கவே முடியாது. அந்த மனநிலைக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு திமுகங்கிறது ஒரு சேஃப் ஜோன், திமுகங்கிறது ஒரு காப்பு அரண், காங்கிரஸ் கட்சிக்கு மறுவாழ்வு தந்திருக்கிற இயக்கம். நீங்க சொன்னதனுடைய செய்தியாகவே நான் சொல்றேன். நேற்றுக்கு உண்மையிலேயே அண்ணன் இதாயத்துல்லா அதை சொல்லிட்டாரு. நான் காமராஜர் விருதெல்லாம் வாங்கினேன், எனக்கு விருதை கொடுத்தாங்க, நான் அதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை அவரால் கிரிட்டிசைஸ் பண்ணவே முடியல. எப்பவும் என்ன சொல்றாரு அவர் நேற்று டிபேட்ல, அவர் உட்பட எல்லாரும் இருந்த அந்த தனியார் தொலைக்காட்சி டிபேட்ல என்ன சொல்றாருன்னா, திமுக ஏன் எங்களை கடுமையா பேசுது, எங்களை தேவையில்லாத சுமை தூக்கி சுமந்துட்டோம்லாம் சொல்லுது, அதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரே தவிர, நாங்க இந்த காரணத்துக்காக போனோங்க, இதுதாங்க எங்களுக்கு நோக்கம், இதை நாங்க செய்துட்டோங்க அப்படின்னு வலிமையாக அவர்களால் பதிவு செய்ய முடியல. அதை செயல்களை அவர்களால் நியாயப்படுத்த முடியல. நியாயப்படுத்த முடியாமல் ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்கு. அதனாலேயே பல இடங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் வரமாட்டேன்றாங்க, டிபேட் பண்றாங்க. ஆமா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு டிபேட் ஷோ, நானும் அதுல பங்கேற்றேன். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நான் பெயர் சொல்ல விரும்பல, ஒருவருடைய பெயர் இருந்தது, அவர் டிபேட்டுக்கு வரல. அப்புறம் நெறியாளர்கிட்ட நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கேட்டேன்னா, சார் காங்கிரஸ் இல்ல சார், வரமாட்டேன்ட்டாங்க சார் அவங்க லாஸ்ட் மினிட்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மாதிரியான இடத்துக்கு காங்கிரஸ் நிற்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. நம்ம இப்ப அலீம் புகாரியினுடைய விஷயத்துக்கு வருவோம். ரொம்ப முக்கியமான செய்தி அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில் இதுவரை பேசிய எல்லாரையும் நீங்க எடுத்துக்க, எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க, அவ்வளவு பேரையும் நீங்க எடுத்துக்கங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலா யாருமே பேசினது கிடையாது, எளிய மக்களுக்கு புரிகிற வகையில் யாருமே பேசினது கிடையாது, தங்கள் தரப்பு நியாயத்தை அழுத்தமாக யாருமே பேசினது கிடையாது. அலீம் புகாரி பேசினார் சார். நீங்க அவர்கிட்ட ஒரு டேட்டா இல்லாம எந்த விவாதத்தையும் வச்சிட முடியாது, கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுருவார். அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டை அழுத்தம் திருத்தமாக ஊடகத்தில் பதிவு செய்து வந்தவர் அவர். இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு? திமுகவுல போய் இருக்காரு. இழப்பு யாருக்கு? அவருக்கா? அதான் ஒண்ணும் கிடையாது. அவர் ஒரு ப்ரொஃபஷனல் அட்வொகேட், அவர் அந்த வேலையை செய்யறாரு. அவர் திமுகவுக்கு போயிட்டாரு, திமுகவுக்கு போய் இப்ப மேடைகள்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு உரிய பொறுப்பை திமுக கொடுத்து கௌரவிக்கும். அதுல ஒண்ணும் பெரிய இதெல்லாம் ஒண்ணு இருக்காது, கான்ட்ரவர்சி எல்லாம் ஒண்ணு இருக்காது. அதே மாதிரி நாளைக்கு அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்து ஒரு நல்ல நிலைக்கு திமுகவுல வந்துட்டாருன்னா அவர் திமுகவுக்கு பலன்
சேர்க்க போறாரு. திமுக அவருக்கு ஒரு பலத்தை கொடுக்க போகுது. ஓ பன்னீர்செல்வமே வந்து சேரும்போது அண்ணன் செல்வ பெருந்தகை வந்து சேரக்கூடாதா? கண்டிப்பா சேரட்டுமே. திமுக அதன் மூலமாக வலிமை பெறட்டுமே. அது என்ன முடிவுன்றதெல்லாம் தெரியாது. அண்ணன் என்ன மனநிலையில இருக்காரு, திமுக என்ன மனநிலையில இருக்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவர் வருவதாக இருந்தால். அவர் வர வேண்டும் என்று நான் உளமாற விரும்புகிறேன். அவ்வளவுதான். இறுதியான ஒரே ஒரு கேள்வி. அ இரு தினங்கள் அதாவது கடந்த வாரம் தான் வந்து விடுதலை சிறுத்தைகளினுடைய துணை பொதுச் செயலாளரா இருந்த திரு பனையூர் பாபு வந்து இணைஞ்சாரு திமுகவுல. அதிலயும் பல சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருந்தன. ஆளூர் ஷானவாசும் அடுத்து வந்து திமுகவுல இணைய போறாருன்ற செய்தி தொடர்ந்து முன்வைக்கப்பட்டே வருது. உங்களுக்கு அப்படி எதுவும் எக்ஸ்க்ளூசிவான தகவல் இருக்கா? நிறைவான கருத்து. அவர் ஒரு தனி இயக்கம் காணப்போகிறார். அதற்குண்டான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கப்பெற்றது. நான் ஒன்னும் அவர்கிட்ட இதுவரைக்கும் பேசல. 1. 2வது அவர் சமீப காலமாக பொதுவெளியில் எங்கும் தென்படவே ஆமா. இல்லை. ஏதோ அமீரகத்துல ஓய்வுல இருக்கிறாரு, குடும்பத்தோட அமீரகத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவரே தன்னை வந்து ஒரு பொது வெளியிலிருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கக்கூடிய ஒரு இடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு ஏதோ காரண காரியங்கள் இருக்கு. ஆனால் அவர் விடுதலை சிறுத்தைகளில் தொடர விரும்பவில்லை என்பதை தேர்தல் நேரத்திலேயே நம்மால் உணர முடிந்தது. ஆனா நான் ரொம்ப 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 லீனியன்ட்டா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கு தேர்தலில் வாய்ப்பளிக்கப்படவில்லை என்பதற்காக அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கினார். அது தவறான அணுகுமுறை. உங்களை நாகப்பட்டினம் தொகுதியில் நிறுத்தியது அண்ணன் திருமா. இதற்கு முன்பு குன்னம் தொகுதியில் நீங்கள் நிற்கக்கூடிய வாய்ப்பை தந்தது அண்ணன் திருமா. நீங்கள் துணை பொதுச் செயலாளர் என்கிற நிலையில் இருந்து பணியாற்றுகிற ஸ்பேஸ உங்களுக்கு கொடுத்தது அண்ணன் திருமா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நீங்கள் அந்த கட்சிக்கு ஆற்றிய பணியை விட அந்த கட்சி உங்களுக்கு செய்தது பெரிது. தேர்தலுக்காக நீங்கள் ஒதுங்கினீர்கள்ல, அது ரொம்ப தப்பு. ஆனா இப்போ அவருக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு. என்ன நியாயம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கொண்டு விஜயோடு போய் சேர்ந்திருப்பது என்பது ஏற்புடையது அல்ல. எப்பவோ ஷானவாஸ் திமுகல வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு அண்ணன் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருந்தாருன்னா ஷானவாஸ் தேர்தலுக்கு முன்னாடியே போய் சேர்ந்திருப்பார். அதற்குண்டான மனநிலை அவருக்கு வந்திருக்கும். அப்ப இருந்த வருத்தம் அவருக்கு அது ஒரு ஆறுதலாக கூட இருந்திருக்கலாம். ஆனா அண்ணன் தான் நாகரீகத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய தலைவராச்சுல்ல, பண்பாட்டினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய தலைவராச்சுல்ல. அதனாலதானே எங்களை கூட்டணியில சேர்த்தா கூட சங்கடம் வந்துடும், எங்களுக்கு சீட்டு கொடுக்காம நீங்க பிரச்சாரம் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாரு. வைகோ வருத்தப்படுவாருன்னு. அதே மாதிரிதான் அண்ணன் திருமா வருத்தப்படக்கூடாது என்பதற்காக அவரை அழைக்காமல் விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அவர் திமுகவுக்கு போனா திமுகவில் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். திமுக அவரை வைத்துக் கொள்ளும். அவரை போன்றவர்கள் திமுகவுக்கு தேவைப்படுகிறார்கள். திமுக போன்ற இயக்கம் அவருக்கும் தேவைப்படுகிறது. நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். ஆனா அவர் தனிக்கட்சி துவங்க போகிறார் என்கிற செய்தி தான் நான் வெளியில் அவருடைய நெருக்கமான நண்பர்கள் மூலமாகவும் எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான நண்பர்கள் மூலமாகவும் அறிந்த செய்தி. பல 100 கட்சிகள் இருக்கின்றன. எகைன் ஒரு கட்சி, அந்த கட்சி என்னவாக இருக்கும்னா ஷானவாஸ் தொடங்கிய கட்சியாக இருக்கும். ஜவாஹிருல்லா ஒரு கட்சி நடத்துறாரு, தமீமுன் அன்சாரி ஒரு கட்சி நடத்துறாரு, முபாரக் ஒரு கட்சி நடத்துறாரு, ஷானவாஸ் ஒரு கட்சி நடத்துறாருன்னு இருக்குமே தவிர அந்த கட்சி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அவரை போன்றவர்கள் ஒரு திமுக போன்ற இயக்கத்தில் இணைந்து பணியாற்றுவதுதான் சரியாக இருக்கும். நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு விரிவாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.